இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். என் ஸ்டாட்யூ அப்படின்னா ஒரு சிலை இருக்குது, ஓகேவா? எ ஸ்டாட்யூ 1.6 மீட்டர் டால். ஒரு ஸ்டாட்யூ இருக்குது, அதோட ஹைட் வந்து 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் எ பெடஸ்டல். அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது, பெடஸ்டல். கீழே ஒரு பெடஸ்டல் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அந்த ஸ்டாட்யூ நிப்பாட்டியிருக்காங்க, ஓகேவா? அந்த பெடஸ்டலுக்கு மேலே தான் இந்த ஸ்டாட்யூ இருக்குது. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point, the angle of elevation of the top of the pedestal is 40 degree. ஓகேவா? ஸ்டாட்யூவோட டாப்பை பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. பெடஸ்ட்ரியன்கிறது இது ஸ்டாட்யூ. ஸோ இதனுடைய டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 40 டிகிரி. ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இந்த ஹைட்டு தான் கேட்காங்க. இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு வேணும், பெடஸ்டலோட ஹைட்டு தான் வேணும். அதுக்கு tan 40 டிகிரிக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா 40 டிகிரி நம்மளுக்கு டேபிளில் இருக்காது இல்லையா, அதனால் √3யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு ஒருத்தர் அங்கே நிற்கிறாரு, இந்த இடத்துல தான் நின்று பார்க்குறாரு. அந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கல, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கரெக்டாக அங்கே நின்று பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த கிரவுண்டு தான். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாட்யூ, அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டல், இது ரெண்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 60 டிகிரி, இது வந்து 40 டிகிரி. இப்போ இதை ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம பின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இதை சின்னு எடுத்துக்கலாம், இதை டின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த 1.6 மீட்டருங்கிறது இங்கே தெரியுது, ஆனால் இங்கே தான் ஹைட்டு வந்து நம்மளுக்கு தெரியலை, ஓகேவா? சரி, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்கிற கான்செப்டை நம்ம எழுத முடியும். அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? on the top of a pedestal from a point on the ground, the angle of... ஸோ கொஷினை வாசிக்கும் போது நம்மளுக்கு இது தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியல, ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ட்ரையாங்கிளே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, ஓகேவா? ஸோ ஏபிடியில் நான் வரைஞ்சிக்கிறேன். இது ஏ, இது பி, இது வந்து டி. இது வந்து எவ்வளோன்னு தெரியும்? 60 டிகிரின்னு தெரியும். இது வந்து 1.6 ப்ளஸ் ஹச் தான், டோட்டல் ஹைட்டு தான், ஓகேவா? 1.6 ப்ளஸ் ஹச். அதே மாதிரி இப்போ இது எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்போது தெரிஞ்ச மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? ஸோ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின் போது எப்படி எழுதலாம்? tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச் பை எக்ஸ், ஓகேவா? இது எவ்வளவு? √3 நம்மளுக்கு தெரியும். இஸ் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச் பை எக்ஸ். ஸோ இது அப்படி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸு தான் வேணும். ஸோ 1.6 ப்ளஸ் ஹச் பை √3ன்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த எக்ஸுங்கிறத இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேப்பா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி இந்த எக்ஸுங்கிறத 1.6 ப்ளஸ் ஹச் பை √3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த செகண்ட் ட்ரையாங்கிளை எடுத்து தான் நம்ம அடுத்த ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ பி, அடுத்து இதை சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 40 டிகிரி, இது வந்து ஹச்சு, இது வந்து எக்ஸு. எக்ஸு வந்து மாறாது இல்லையா? ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு என்னது தான்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சேம் கான்செப்ட். ஸோ tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எவ்வளவு? ஹச் பை எக்ஸு. ஸோ இப்போது tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஏன்னா எக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹச்சில் எழுதியிருக்கிறோம். ஸோ 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை √3, ஓகேவா?
ஸோ tan 40 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.8391. இப்போ இதை வந்து இங்கே போகும்போது நம்மளுக்கு எப்படி போகும், கிராஸ் ரிவர்ஸில் போகும், ரெசிப்ரோக்கலாக போகும். ஸோ √3 இன்ட்டு 1.6 + h is equal to h. ஸோ இப்போ இந்த ஹச்சு கூட சேர்க்கறதுனால 0.8391 இன்ட்டு √3 is equal to h இன்ட்டு ஓகே சின்ன மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வேண்டாம், இதை விட நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ இங்கே இருக்க √3 மேலே போகும், அந்த கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ tan 40 டிகிரிக்கு பதிலாக 0.8391 is equal to h இன்ட்டு √3 / 1.6 + h. இப்போ இதை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 1.6 + h இன்ட்டு 0.8391 is equal to √3 இன்ட்டு h. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஒவ்வொன்றா கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1.6 இன்ட்டு 0.8391 ப்ளஸ் 0.8391h equal to √3க்கு பதிலாக 1.732h. அப்போ h ஃபுல்லாக ஒரு சைடாக கொண்டு போயிடலாமா? ஸோ 1.732h minus 0.8391h is equal to 1.6 into 0.831. 831 1.6 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 is 1, 19 is 9, 13 is 3, 18 is 8, 6, 5. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1 2 3 4 5 5 டிஜிட் தள்ளி தான் நம்ம பாயிண்ட் வைக்க முடியும். ஸோ அந்த வேல்யூ வந்து 1.34256. ஓகே, இப்போ இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு காமனாக இருக்குது என்னது, ஹெச் தான். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 1732லேருந்து 0.8391 9 8 0.8929h equal to தான் இந்த வேல்யூ. 4 2 5க்கு மேலே இருக்கிறதுனால இதை 6 நம்ம போட்டுடலாம். ஸோ h is equal to 1.3426 by 0.8929. ஸோ 1 2 3 4. ஸோ 1 2 3 4 1 2 3 4 4 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 40 போட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இது டிஜிட், அதாவது பாயிண்ட் இல்லாமல் முழு நம்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதால் நம்ம டிவைட் பண்ணும்போது ஹச் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் டிவைட் பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணலாம். 13426 இங்கே 8929. ஸோ கண்டிப்பாக 4 டிஜிட் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இதை விட சின்னதாகிடும். 5 டிஜிட்டே தான் எடுக்கணும். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டபுள் ஆக்கும்போதே, இது டபுள் ஆக்கினாவே என்ன வந்துடும், 8929 டபுள் ஆக்கணுன்னாலே 17 டைம்ஸ் போயிருது. அப்போ இது 1 டைம் தான். ஸோ 1 × 8929 7 9 4 4. ஓகேவா? இப்போ இது கூட ஒரு 0 சேர்க்கறதுனால ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 44 வரை வரும். அப்போது ஒரு
8929 இதால் மல்டிப்ளை பண்ணும்போது 4 கிட்ட வருதுன்னு பார்க்கணும். ஒரு 3 டைம்ஸ் போட்டோம்னா ஸோ 26,787 வருதா 3 டைம்ஸ் போடும்போது. அப்போ 5 டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா? 44 வருதான்னு பார்க்கலாமா? ஓகே, வராது. 4 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 8929 4 டைம்ஸ். $35 டைம்ஸ் தான் வருது. ஸோ 1.4ன்னு வச்சுக்கலாம். ஸோ 1.4 மீட்டர். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.